ஹாய் செல்லக்குட்டிங்களா, இன்னைக்கு நாம நீத்தார் பெருமையில 4வது பாடலை பார்க்க போறோம். திருக்குறள்ல 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. இதுல நாம பார்க்கலாமா? உரன் என்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. உரன் என்னும் தோட்டியான் அப்படின்னா, உரன் என்னும் தோட்டியான்னா அங்குசம். அங்குசத்தை யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னா, யானை மதம் கொண்டு ஓடும்போது அதை அடக்கிறதுக்காக அந்த ஈட்டி போன்ற ஒரு கருவியால குத்துவாங்க. உடனே யானை அடங்கும். அந்த மாதிரி உயர்ந்த முன்னோர்கள் அவங்க மனச கட்டுப்படுத்தி வைப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு ஓடுறதெல்லாம் இல்லை. மனம் எல்லாத்துக்கும் ஆசைப்படும். அப்புறம் அது கிடைக்கலன்னா இந்த யானைய போல மதம் கொண்டு எல்லாத்தையும் அழிக்க பார்க்கும். அந்த மாதிரி மனம் போன போக்குல எல்லாம் அவங்க வாழ மாட்டாங்க. மனச அவங்க கட்டுப்படுத்தி அவங்களுடைய விருப்பத்தின்படி தான் வாழ்வாங்க. அது எப்படின்னா தர்மம், நியாயம் அப்படிங்கிற ஒரு வழியில, நல்ல வழியில தான் மனசு போணும். கெட்ட வழியில போனா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அங்குசம் அப்படிங்கிற கருவிய யானைய குத்தி நடக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க மன வலிமை அப்படிங்கிற ஒரு அங்குசத்தை வச்சு கட்டுப்படுத்துவாங்க. யாரால அது முடியும்? எல்லாராலையும் அது முடியாது. மன வலிமை மிக்கவர்களால மட்டும்தான் முடியும். அப்படி மன வலிமை கொண்டவர்கள் தான் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வர முடியும். பெரிய செயல்களை, அதாவது நல்ல விஷயங்களை செய்யணும்னா அதுக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நல்லவங்களா வல்லவங்களா வாழணும்னா அதுக்கு மனசு நமக்கு ஒத்துழைக்கணும். அதை கட்டுப்பாடுல வைக்கணும். அதுக்கு அவங்க மன வலிமையை உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்மளுடைய திருவள்ளுவர் தாத்தா. ஓகே.